ஐ டோன்ட் கேர். ஆனால் சொல்லுவதெல்லாம் உண்மை. உற்சாம கையை தட்டலாம். ஆண்டவர் சகோதரிக்கு சொன்னார், இருக்கிற வீடை இடிச்சு போடு, நான் வீடை கட்டுறேன். உடனே அந்த அம்மாக்காரி சொல்லுவாங்க, அதான் எப்படி முடியும், புருஷன் கட்டின வீடு. பிள்ளை செல்வது தான் கூப்பிட்டாங்க. ஆனால் அங்கே ஜபம் வேறு மாறி போச்சு. வீடை அடித்தாதான் 2 நடக்கும். அப்போ நாங்கள் எங்கே போவோம்? நீ எங்கேயாவது போ. தீர்க்க தரிசனம் செவி கொடுக்கணும், நீ எங்கேயாவது போ. ஆனால் வீடை அடி, அதெல்லாம் அடிக்க முடியாது. இங்கே மகளை விட அம்மா ரொம்ப டிப்டாக பண்ணிக்கிறாங்க. எனக்கே போன நேரத்தில் குழப்பம். இதில் அம்மா யார் மக யாருன்னு தெரியாது. மேக்கப்லையும் நல்லா டைட் ட்ரெஸ்ஸில் நிற்கிறது அம்மாக்காரி. நான் இவளுக்கு தான் பிள்ளை செல்வமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓடி போய் தலையை கை வைக்க போனால் ஆண்ட சொன்ன அதல்ல, ரொம்ப வண்ணமும் ரொம்ப தடிமாடாக இருக்கிற இந்த பொண்ணு தான் மக, அது அம்மான்னு. அப்போ நான் கேட்டேன், யார் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டது? தந்திரமாக கேள்வி கேட்டேன், யார் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டது? அது நான் தான் பாஸ்டர். அவள் சொன்ன மாதிரி தடிமாடு முன்னே வந்தது. தடிமாடுன்னா வேற ஒன்றும் இல்லை, மாடு மாதிரி இருக்கிற தடி உடையவர். அல்லேலூயா. நான் யதார்த்தமாக பேசுகிறவன், எனக்கெல்லாம் அடுக்க மொழியெல்லாம் தெரியாது. உண்மையே உள்ளபடியாக சொல்லுவேன், உள்ளதை உள்ளபடியாக சொல்லுவேன். அப்போ நீயா மக, இது அம்மாவா? ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க தெரியும்? ஒரு சப் இன்ஸ்பெக்டராக பொண்டாட்டி சொன்னாரே, வீடை அடித்து போடு, வீடையும் கட்டுவேன், பிள்ளை சொல்லதையும் தருவேன், அதெல்லாம் வீடு எடுக்க முடியாது. அப்போ ஒன்றை இடிச்சிடுவேன். அம்மா காரியா, ஒன்றை இடிச்சிருவேன், காலரைக்கு ரெடியாயிரு. உடனே அந்த அம்மா சொல்கிறா, என்ன பாஸ்டர் பிள்ளை சொல்லுது யோமனை கூப்பிட்டா இப்படியே பேசுகிறீங்க? ஆமாம், அவன் நெஞ்சு சொல்லியிருக்க உனக்கு. ஆடி போயிட்டா. குத்து குத்துன்னு உலையுமே உனக்கு. ஆமாம், முதுவை பின்னாடியே வரும். வீடை இடிச்சிடுறேன்னு சொன்னார். எல்லாருக்கும் உயிரை குறித்து பயந்தான். குறித்து அவங்க கையை தட்டுங்க. அப்போ தான் கேட்டாங்க, அந்த அம்மா கேட்டது, அந்த சகோதரி கேட்டாங்க, எங்கள்கிட்ட காசு இல்லையே. எல்லாரும் இதானே சொல்லுவாங்க. தேவனுடைய ஒரு வார்த்தை வந்தால், வார்த்தை தான் காசு உங்களுக்கு, வார்த்தை தான் பொண்ணு, வார்த்தை தான் வெள்ளி. காசு இல்லையே, உன்னை இடிக்க தான் சொன்னது, இடிக்கிற காசு இல்லையா? 5000 ரூபா சம்பளம் ஒரு நர்ஸு பொண்ணுக்கு. அன்னைக்கு திங்கள் சந்தையில் அங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது, ஒரு டாக்டர் இருப்பார், கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் முண்டியாக டாக்டர் இருப்பார். ஒரு மாதிரி எல்ஐசி போடுறதுக்கு நான் போயிருக்கிறேன், என் பாடி செக்கப்பு, அதனால தெரியும். அங்கே தான் அந்த நர்ஸு. 5000 ரூபா தான் சம்பளம், கொஞ்சம் நகை அடகு இருக்குது. அது 6000, அந்த 600, அந்த கிராத்துக்கு 600 ரூபாய்க்கு அங்கே வச்சுருக்கிறோம், முத்து வீட்டில் வச்சுருக்குறோன்னு. இப்போ எல்லோரும் நகையும் முத்து வீட்டில் தானே இருக்கோம். உற்சாம கையை தட்டலாம். நான் விலையை ஏற்றுறேன் சொன்னார், நீ விட்டு வேலையை ஆரம்பி. நான் விலையை ஏற்றுறேன், விட்டு வேலையை ஆரம்பின்னாச்சு. நான் அடுத்த வருமா வீடை இடிச்சிருக்கணும்னு சொன்னேன். வீடு இடித்து போட்டாங்க. இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. சொந்த வீடையே இடிக்கிறதுக்கு எந்த ஊழியக்காரனும் சொல்ல மாட்டான். பரத்தில் இருந்து ஒரு வார்த்தை வந்தால் நான் சொல்லுவேன், இடிச்சிருக்கணும். இடித்தாங்க. மறுவாரம் போனேன், நகை ஏறிச்சு. டப்புன்னு ஏறி 600, 700, 800 போய் கிராத்துக்கு 1200 கொடுக்க ஆரம்பித்தாங்க. உற்சாம கையை தட்டுங்க. அஸ்திவாரம் போட அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அப்படியே கீழ்ப்படி அஸ்திவாரத்தை போட்டாங்க. மீதி கர்த்தர் கட்டுவாருன்னு சொன்னார். உற்சாம கையை தட்டலாமா? இந்த ஏசையா 45 நாள் நான் அடிக்கடி சொல்லுவேன். அது விளையாட்டுத்தனம் அல்ல. புருஷன் இறந்து போனான், சப் இன்ஸ்பெக்டர் இறந்து போனார். அஸ்திவாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இருந்த நகையை விற்றா அவ்வளோதான் கிடைக்கும். அஸ்திவாரத்தை போட்டார்கள். மரம் நிற்கிது, கொஞ்சம் மரங்கள் நின்றுது, எல்லாம் வெட்டி மரம் ஃபர்னிச்சர்லாம் ரெடி பண்ணிருந்தாச்சு. கீழ்ப்படிந்தார்கள். மரங்களெல்லாம் வெட்டி, தோட்டம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தது, மரங்களெல்லாம் வெட்டி ஃபர்னிச்சர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சென்னையிலேருந்து ஒரு அம்மா வருது. இதெல்லாம் அதிசயம். நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்கிறது எல்லா ஊழியங்களையும் சும்மா சொல்லிட்டு போவோம். இது அப்படி இல்லை, சொன்னால் செய்து முடிக்கிறதுக்கு தான் அவர் சொல்லுவார். ஒரு அம்மா வந்தது, ஒரு சூட்கேஸ் நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்தது. ஏற்கனவே அண்ணியாரும் பயங்கர தகராறு. அதை புருஷனுக்கு தங்கச்சியார் ஏற்கனவே கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காங்க. அவங்க பணத்தை திரும்பி கேட்டனால பிரச்சனை ஆகி வருஷ கணக்கில் அவங்க பேச்சுவார்த்தை கிடையாது. 12 வருஷமாக புருஷன் இறந்தாச்சு. அந்த அம்மாவை கடன் வாங்கின அந்த குடும்பத்தை தேவன் அடித்து நொறுக்க ஆரம்பித்தார். உற்சாம கையை தட்டுங்க. அவர் நிர்மூலமாக்குகிற தேவன். அவருக்கு ஒரு பேர் உண்டு.
நிர்மூலமாக்குகிற தேவன். அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கினார். அவங்க பிள்ளைகளெல்லாம் சங்காரம் பண்ணி தீர்த்துட்டார். அப்புறம் இந்த பணம் இனி எதுக்கு? ஒரு வீடியோ விற்றாங்க. இந்த பணம் எதுக்கு? அப்படியே பணத்தை போட்டு கொடுத்தாங்க. அண்ணி மன்னிச்சிருங்க, இதை வச்சு வீடை கட்டுங்க. ஏசாயா 45:4 பலருக்கு பல ரூபத்தில் வரும். இது வேலை செஞ்சுருக்கா இல்லையா? செஞ்சிரு, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்படியே அதிசயங்களை காண பண்ணினார். பார்த்தாச்சுன்னா நான் எப்படி 3 மாடி கட்ட சொன்னேன்னா அப்படியே வரைபடம் போட்டு கொடுத்தோம். அப்படியே அதிசயமாய் கட்டி முடிக்கப்பட்டது. 3ஆவது மாடி கட்டி முடிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், தொட்டில் கூட வாங்கிக்கோணும், தொட்டில் கூட வாங்கிக்கோணும். அப்புறம் தான் இன்விடேஷன் கொடுக்கும்போது பால் காய்க்கிறதுக்கு நான் தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன், சிஸ்டர் தொட்டில் கட்டியாச்சுல்ல? ஆமாம். அப்போ குடும்பம் நடத்துங்க. அம்மா குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பால் காய்க்கும் வரைக்கும் அங்கே தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆனால் சில நல்ல இடங்களில் அந்த அம்மா தான் ரொம்ப குப்பை, மாமியார் தான் நமக்கு ஓத்துறோம். ரெண்டையும் தூக்கி குப்பையில் விட்டு நீ ஒரு அறையில் குடும்பம் நடத்தி தொட்டில் கட்டிக்கா, அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொன்னார். இன்விடேஷன் கொடுத்து கொண்டு இருக்கும்போதே அவள் வாந்தி எடுத்தால், கர்ப்பவதியானால் உற்சாகமாக கையை தட்டி தேவன் சொன்னா அவர் செய்து முடிப்பதற்கு. அல்லேலூயா. அன்னைக்கு எத்தனை நகை இன்னைக்கு எப்படி விண்ணை தொடும் அளவிற்கு வந்து விட்டதல்லவா? நிறைய பேர் இப்போ சொத்து மேலே பணத்தை போடலை, நகை மேலே போட்டாங்க. யாருக்கு? யாருக்கு கொடுப்பதற்கு சேர்த்து வைக்கிறார்கள்? துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிற பொன்னும் வெள்ளியும் நீதிமானுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் கூடாரத்தில் என்ன உண்டு? கர்ஜிக்கும் சப்தம் உண்டாகும், கம்பீர சப்தம் உண்டாகும், பெருமகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. நமக்கு 40 வருஷம் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் இருந்திருக்கிறது, இனி பாடே இல்லை. அவன் சேர்த்து வைப்பான். இப்போவே கேஸ் பிரச்சனை வந்தாச்சு இல்லையா? நம்ம ஏற்கனவே ஊழியத்தில் சொன்னதான், பஞ்சமரம். இப்போ ஆண்டவர் டெக்னிக்கலான மாதிரி கேஸ் பஞ்சத்தை வச்சார். இனி ஒரு கொஞ்சம் மாதம் யுத்தம் நீண்டுச்சுன்னா கேஸை கனவுளோட நீங்கள் பார்க்க முடியாது. அந்த இந்த எக்ஸிபிஷனில் தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு சிலிண்டர்னா எப்படின்னு. இல்லை ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆண்டவர் முன்குறிச்ச 25 டெம்போய்க்கு மேலே விறகு நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். எல்லாரும் பைத்தியக்காரன்னு இல்லைச்சுன்னு எவமந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இவர்கள் பொண்ணு வெள்ளியும் சேர்த்து வச்சுருக்காங்க. கேஸ் இல்லைன்னா பொண்ணை வச்சு சமையல் பண்ண முடியுமா? முடியாது. கேஸ் இல்லைன்னா சமையல் பண்ண முடியுமா? உணவு தயாரிக்க முடியுமா? முடியாது. சரி, கிராமப்புறம் கன்னியாகுமரி அதுக்கு பிரச்சனை இல்லை, திருநெல்வேலி பிரச்சனை இல்லை, தூத்துக்குடி பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். தூத்துக்குடி பிரச்சனை தான், ஆனால் மதுரை எல்லாம் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அவுட்டர் சிட்டியெல்லாம் அவங்க பரவாயில்ல, வரும் அந்த முள்ளு பறக்கியாவது சாப்பிடலாம். முள்ளு பிஹெச்டி படித்தவங்க இனி என்னது பல என்னது ஊற்றணும் புகை, அப்போ தான் வரோம். அப்போ தான் பாருங்க, என் மனைவிட்ட ஊத சொன்னால் செய்ய மாட்டேன். இப்போ எல்லாம் விறகு இருந்தாலும் விறகு அடுப்பில் சமையல்னா பண்ண மாட்டேன். இனி பண்ண வேண்டிய காலகட்டம் வந்து போச்சுல்ல. இது தொடக்கம்தான், வெள்ளி விழா இனி தான் இருக்குது. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு கேஸில் கையை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் பட்டணங்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் செத்து போகணுமா இல்லையா? அங்கே வாடகை வீட்டில் இருக்கு, விறகு வச்ச முடியுமா? இல்லை, விறகு தான் எனக்கு பொண்ணை கொடுத்து விறகு வாங்க வேண்டியிருக்கும். அதான் விலை ஏற்றி வச்சிருக்காருல்ல. பொண்ணை கொடுத்து என்ன செய்யணும்? விறகு வாங்கணும். ஒரு காலத்தில் யாக்கோபு பொண்ணை கொடுத்து தான் என்ன பண்ணான்? உணவு வாங்கினான். யாக்கோபுக்கும் ஒரு காலத்தில் பஞ்சம் வந்தது. யோசேப்பு இருக்கிற எகிப்து தேசத்தில் போய் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து அரிசி பருப்பு வாங்கின காலம். ஆனால் இங்கே அப்படி அல்ல. பொன்னையும் வெள்ளையும் எனக்கு உணவோட கிடைக்கவில்லை, இந்த பொண்ணை வச்சு சாப்பிட முடியுமா? சத்தா நீ செத்தே போயிடுவ, தூக்கி எறிஞ்சிடுவ வீதியில். என்ன மாதிரிப்பட்ட ஆட்கள், உங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் அள்ளி எடுத்து கொண்டு வந்து அப்படி இஸ்ரவேலின் குமாரனாய் மகிமையாய் இருக்க போகிற 3 வருவாங்க. நம்ம தான் ஒரு சம கையை தட்டலாம். யுத்தம் வந்தவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அல்ல, யுத்தத்திற்கு முன்னாடியே சொன்ன தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. ஆகவே பொன்னும் வெள்ளியும் வீதியில் கேட்பாரற்று கிடக்கும், யாருக்கும் வேண்டாம். ரொம்ப காஸ்ட்லி. பஞ்சத்தை ஆக்கணும் ஆண்டவருக்கு. ஏன்னா ஞானத்தை கொடுக்கல. நீ ஒரு தோட்டத்தை பொன்னையும் வெள்ளியும் வச்சு தோட்டத்தை வாங்கி போட்டு பின்னாடி நமக்கு சமையல் பண்ணியா பிழைக்கலாம்
இல்லை விவசாயம் பண்ணியாக பிழைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கத்திரிக்கோள் போட்டுக்கிட்டு தான் வர்றாரு. ஒரு காலத்தில் பிஏ படித்தா ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு ஆயத்தப்படணும். இப்போ எல்லோரும் என்ஜினியரை தவிர வேறு எதுவும் படிக்க மாட்டாங்க. அதை விட்டால் எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும். அப்போ எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குயா இங்கே, எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது. ஞானம் வேண்டாமா? பெற்றோர்களுக்கு ஞானம் கிடையாது. எல்லோரும் டாக்டர் ஆகணும். லாஸ்ட்டில் டாக்டர் சம்பளம் எத்தனை? 15,000. மேஸ்திரிக்கு சம்பளம் எத்தனை? 25 நாள் வேலை தான் 25,000. உற்சாகமாக கையை தட்டலாம். எவன்டா பெருசு? உற்சாகமாக கையை தட்டலாம். அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு மருத்துவம் உண்டு. இப்போ எல்லாருக்கும் மருத்துவம் கிடையாது. நான் சும்மா ஒரு காரியத்தை ஆலோசித்து கொண்டிருந்தோம். நானும் இன்னொரு போகிறோம். ஒரு மருத்துவமனை தொடங்கினா என்ன, இலவசமாக மக்களுக்கு சிகிச்சைக்காக. ஏன்னா கொள்ளை இதெல்லாம் வரப்போகுது. அப்போ டாக்டருக்கு ரேட்டெல்லாம் விசாரித்து பார்த்தாச்சுன்னா அது 15,000 ரூபாய்க்கு கிடைக்குஞ்சான். எத்தனை பேர் வேணும்? நான் தரேன்னு சொல்கிறான் இன்னொரு டாக்டர். அந்த டாக்டர் நம்ம விசுவாசி தான். 15,000 ரூபாய்க்கு. என் பொண்டாட்டி பல வருஷமாக வேலை பார்க்குற 30,000 தான் சம்பளம்னு சொல்கிறான். அப்போ எம்பிபிஎஸ் எங்கே இருக்குது? சாதா மேஸ்திரி எங்கே இருக்குது? யார் பெரியவர்? உற்சாகமாக கையை தட்டுங்க. ஞானமுடையவன் தான் இந்த உலகத்தில் மீதியாக இருக்க முடியும். 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 10,000 சம்பளத்துக்கு போகிறீங்கன்னா தெரிஞ்சு அங்கே தான் போகிறேன். ஏன்னா எவன் பிள்ளை டாக்டர் ஆகணும், எவனாவது ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரியாக வர வேண்டும் நினைக்கிறீங்களா? தேவனுக்கு வேலை செய்ய தீர்மானிக்கிறீங்களா? ஒருவரும் கிடையாது. எல்லா அற்ப விசுவாசிகள். அப்படியே சாட்டை மாதிரி சொல்லுவேன், இரும்பு சாட்டை இது. எல்லா அற்ப விசுவாசிகள். நானே சொல்லியிருக்கிறேன், கல்லூரிகள் மூடப்படும், பள்ளிக்கூடங்கள் மூடப்படும். யாருக்குன்னே ஒருக்கா சொன்னேன், கொரோனா இதே பொண்டாட்டி வேலையை விட்டு போகணும், பள்ளிக்கூடத்தை மூட போறேனோ மூடுவேன், நான் போகாமல் இருப்பேன், போவேன். ஒரு வருஷம் முடக்கி கிடந்தா அப்போ சொன்னேன், இது சாம்பல் வடிகட்டு தான் சொன்னேன். இல்லையே உற்சாகமாக கையை தட்டுங்க. ஸோ இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. உலகம் இயேசு வரப்போகிறார் நாள் சொல்லியிருக்கிறேன், வருஷங்களே சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அல்ல, ஒரு யுத்தத்தை கண்டவர் தீர்க்க தரிசனம் அல்ல. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறது. இனி அறிவிக்கப்படாத தீர்க்க தரிசனங்கள் உண்டு. குடும்ப கட்டுப்பாடே ஒளிந்து போகும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் செத்து விழுவார்கள், மக்கள் இல்லை. அப்போ கத்திரிக்கோல் போட்டதெல்லாம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட வேண்டிய காலகட்டங்கள் வரும், வந்தே தீரும். இது ப்ராப்பசி. ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு பயம். ஒத்த பிள்ளை வச்சுக்கிட்டு பயந்து வாழ்கிறான், இவ்வளோ சொத்தையும் வச்சுக்கிட்டு. உண்மையான மக்கள் செல்வம் எது? பொன்னா வெள்ளியா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தந்தா எத்தனை பிள்ளைங்களை பிரசவிப்பீங்க பிரதர்? நீங்கள் இல்லை, உங்கள் பொண்டாட்டி, வரப்போகிற பொண்டாட்டி. நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், எத்தனை பிள்ளைங்க வாங்கணும்? வெட்கப்படாதீங்க. யூ ஆர் நாட் எ விமன். எத்தனை பிள்ளைங்க? 2 6 மாதம் தாண்டி தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உட்காருங்க. 2 நம்ம எதை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம்? ஜனங்கள் அழிய போகிறார்கள், புதிய ஜெனரேஷன் ஜீவோலியில் உண்டாகணும். பார்த்தா 2 10 சொன்ன என்ன? ஒன்றை சுற்றி 10 பேர் அனுப்பணும் இல்லையா? ஒருத்தன் கோட்டை அப்பனா தொட்டு பாருன்னு சொல்லுவா இல்லையா? 10 பிள்ளைகளும். இன்னைக்குள்ள ஒத்த பிள்ளைகளும் இந்த இது என்ன கோழி, பிராய்லர் கோழிகள் பெலனட்டு போகிறார்கள். எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன்லேயே இருக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் இப்படியே இருப்பாங்க. வாழ்க்கைக்கு என்ன? நீ படிக்கிறிய, உன்னுடைய படிப்பை கேட்ட ஒரு வேலையை ஒன்னாலே தட முடியாது, ஒன்னாலே தட முடியாது. நீங்கள் 2 பிள்ளைன்னு இப்போ ஜியோலி பிள்ளை ஆகலை இது வரைக்கும். நீங்கள் நான் இவ்வளோ கூட்டிகிட்டு போய் எப்போ தையலை பிரிப்பேன்னு எனக்கே தெரியாது. உட்காருங்க. ஏன்னா உலகாளிய போது ஜெனரேஷன் வேணும். ஒரு பங்கு ஜனங்கள் மீதியாக இருக்க வேண்டும். அதுவும் பரிசுத்த பிள்ளைகள் தான் மீதியாக இருக்க முடியும். பாவியை ஒத்தவர் தான் இருக்க ஆசைப்பட முடியாது. இயேசு வரப்போகிறாருன்னா உண்மையிலே வரப்போகிறார். நான் அதுதான் சென்னையிலே ப்ரிப்பேர் ஆகி ஆண்டவர் அடித்து நொறுக்கி என்னை குப்பையாக்கி இட்லி மாவாக்கி அரிசி மாவாக்கி போதாதுன்னு போட்டு அதையும் மிக்சியில் போட்டு அடித்து
நல்ல பக்குவப்படுத்தி இங்கே ஊருக்கு அனுப்பினார். ஒரே இடத்துல இருந்து ஊழியம் செய்யணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற மொத்த ஊழியக்காரன் ஊராக ஓடிட்டு இருப்பானுவான். ஊராக ஓடாத ஒரே ஊழியக்கம் ஒருத்தன் இங்கே தான். ஆனால் உலகம் முழுக்க டிவி ஓடுது. உற்சாகமாக கையை தட்டலாம். தேவனுடைய பிளான். அல்லேலூயா. ஆகவே உலகம் அழியும்னு உங்களுக்கும் தெரியும். நம்ம தலைமுறையில் அழிவு வராது இன்னும் நீங்கள் நினைக்கிறதா முட்டாள்தனம். இப்போ பாருங்கள், குமரியில் அப்படியே ஒரு போர் கப்பலோ இல்லை ஒரு போர் விமானம் பறந்தா உங்களுக்கு தைரியம் வருமா, பயம் வருமா? போச்சுடா, பயம்தான் வரும். அப்போ சிரிச்சு பாரு, என் தேவன் என்னோட கூட இருக்கிறான்னு, உனக்கு ஒன்றும் ஆகாது. உற்சாகமாக தட்டுங்க. இந்த பிள்ளை பிரசவத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்க மாட்டார். எல்லாமே இந்த பயந்தாங்கொள்ளி ஜனங்களாக இருக்கிறார்கள். பலசாலிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன உண்டு? பலன், பயமில்லாம வாழ்க்கை. ஏய், வானமே இடிஞ்சு போனாலும் அவர் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினார்? ஒரு பாட்டு பாடினார்ல, அவர் ஒரு பாடினார்ல, ஒரு நெஞ்சே. அந்த பாட்டு வரியை சொல்லுவாப்போம், விளக்கி தரேன். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அவர் அந்த வரிகளை பாடும்போது அவருக்கு நெஞ்சு இருதயம் எல்லாம் கொஞ்சம் உடைந்ததை நான் கவனித்தேன். பாடு. நெஞ்சே நீ கலங்காது. அப்படி தானே? சீயோன் மலையின் இரட்சகரை நீ மறவாதே. உன்னை உண்டாக்கின தேவனை நீ மறந்து போகாதே. மறந்து போன நீ இல்லை அந்த உலகத்தில். கல்லறை ஒரு காலத்தில் தான், இனியெல்லாம் கல்லறையெல்லாம் கிடைக்காது. பிடித்து இழுக்க நாய்களும் பட்சிக்கும் விலங்குகளையும் அனுப்புவேன். உன் சடலங்கள் எல்லாம் அப்படிதான். ஒரு காலத்தில் சடலங்கள் எல்லாம் ஊர்வலம். ஒருத்தன் செத்தா 1000 பேர் பின்னாடி போவான். இப்போ ஒருத்தன் செத்தா 4 பேர் தான் போகிறான். 5-6 குடிகாரெல்லாம் சீக்கிரம் தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதான். நீ வெளியே வராமல் இருக்கக்கு சிமெண்ட்டு கலவை வச்சு சோறை கட்டி ஸ்லாப்பை ஓடி மூடி வைக்கிறான். அந்த அளவுக்கு பயம். மண்ணில் தான் புதைக்கணும். நம்ம ஸ்தலத்தில் என்ன பண்ணுவோம்? சிமெண்ட்டு